ஆண்டவன் ஆணையாக இதெல்லாம் தேவையில்லை ஜி. சரி ரைட்டு சொல்லிட்டீங்க உங்களுடைய ஆசை. ஏன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாலாம் தேவையில்லை. சினிமா கிடையாது இது. அதை விட்டுட்டு நீங்கள் சினிமா விட்டுட்டு வெளியே வாங்க. முதல்ல சினிமாலே இருக்காதீங்க, சரியா? அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸ்காரன்னே சொல்லிடுங்களேன். இல்லைன்னா பேசாமல் நான் காங்கிரஸோட கூட்டாளி, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டேன் நான் வந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிடுங்களேன். டோட்டலாக நீங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் ராகுல் காந்தியை கூடயே வச்சுருக்கீங்க. அமைச்சர் குரூப் போட்டோ எடுக்கிறாங்க, அதுலேயே ராகுல் காந்தி இருக்காரு. என்ன நீங்கள் அப்போ ராகுல் காந்தி இது 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 வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு என்ன யோசிக்கிறேன்னா, இது முன்னாடியே பிளான் பண்ண கூட்டணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒருவேளை எனக்கு பத்தலை வைக்கல அப்படின்னா நீங்கள் திமுக கலந்து வெளியே வந்துருங்க, வெளியே வந்துடும் நம்ம கூட்டணி வச்சுக்கிருவோம் அப்படின்னு முதல்லையே ஏற்பாடு பண்ணதாகவோ எனக்கு தோணுது. பார்க்குற எல்லாத்துக்குமே அப்படி தான் தோணும், சரியா? அப்புறம் சரி எல்லாம் முடிச்சுட்டு பதவி ஏற்றுறீங்க. பதவி ஏற்றதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க கஜானா காலியாக இருக்குது அப்படின்றீங்க. கஜானா காலியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? 10 லட்சம் கோடி கடன்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏஞ்சி 10 லட்சம் கோடி கடன், என்ன அந்த கடன் உங்களுக்கு தெரியாத மாதிரியே நம்ம இப்போ புதுசாக வந்து அது என்ன சீட்டில் உட்காரல, பதவி ஏற்றோனே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு மாதிரியே கடனில் இருக்குது, அதனால் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் வந்து மக்கள்கிட்ட சொன்னதப்புறம் நிறைவேற்றுறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உன்னங்களால் நிறைவேற்றவே முடியாது, நான் அதை சொல்லிகிட்டே போயிருங்கன்றேன். ஐயா நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன், உங்களுக்கு நல்லது செய்கிறேன், சொன்னதை வந்து நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அவ்வளவு பட்ஜெட் நம்ம தமிழகத்திலேயே கிடையாது, வருமானமே அவ்வளோ கிடையாது, அதனால் செய்ய முடியாது, அதை கொஞ்சம் பொறுத்துக்குங்க. என்னால் என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை பூரா செய்கிறேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்களேன், பிரச்சனையே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இதில் இப்போ பூரா நம்ம நண்பர் ஒருத்தரே சொன்னார், அப்படியே போட்டிருந்தாரு, அதாவது ஸ்டாலின் இருந்த இடத்துல விஜய் இருக்கார், அவ்வளோதானே தவிர மற்ற கூட்டணி அவருடைய எல்லாமே ஒன்று தான், என்ன கொள்கையும் கிடையாது. தாவேக்காக்கு கொள்கை என்ன அப்படின்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். அதுவும் கிடையாது அப்படிங்கிறதா. அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே 200 யூனிட் இலவசம் அப்படின்னு அறிவிக்கிறீங்க. ஏன்னா இப்போ அவர் பண்ண தப்பை தான் நீங்களும் பண்ணுறீங்க. 200 யூனிட் இலவசம்னா 500 யூனிட் யூஸ் பண்ணுற மக்களுக்கு மட்டும் 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்கிறதுல முரணா இல்லையா? நீங்கள் சொன்னதுக்கான முரண் இல்லையா அது? நான் ஜெயிச்சு அடுத்த நிமிஷம் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு பட்டியலாம் சொன்னீங்க. சரி அதெல்லாம் செய்ய வேணாம், அதுக்கெல்லாம் அவகாசம் கேட்டீங்க, பாப்பா 5 வருஷத்துக்குள்ளே செய்கிறீங்களான்னு. 200 யூனிட்டு எல்லாத்துக்கும் 200 யூனிட்னு சொல்ல வேண்டியது தானே? இல்லை அதிகம் பேர் வந்து 500 யூனிட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு மட்டும் அப்படின்றாரு. அதிகம் பேர் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ கொஞ்சம் பேர் தானே அப்படி இருக்கேன், அவனுக்கு கொடுத்துட்டு போயிட வேண்டியது தானே நீங்கள்? அதாவது இது அதாவது என்ன வேணாலும் சொல்லலாம்டா, ஜெயிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இருக்கா அப்படின்ற கேட்குற மாதிரியே இருக்குது மக்களை பார்த்து. என்ன சரி ரைட்டு பார்ப்போம் அப்படின்னு. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவா பதவி ஏற்கிறதுக்காக எல்லாரும் வர்றாங்க பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆள், அவர் கும்பிடுறாரு, அதற்கு உங்களால் திருப்பி கும்பிட முடியலையா என்ன? சட்டசபை அதான் சொல்லல, இந்த என்னது நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச காலாண்டா நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு நீங்கள் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர், உங்களெல்லாம் நான் வந்து மதிக்கிறேன், மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் முதலமைச்சருங்க, அவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு வணக்கம் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு அவர் வணக்கம் சொல்கிறாரு, நீங்கள் என்னமோ அப்படியே தெனாவட்டா உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் பெரிய, அதாவது அந்த சட்டசபைங்கிறது வந்து எவ்வளோ பெரிய அறிஞர்களும் எவ்வளோ பெரிய தலைவர்களும் என்ன அப்படிலாம் வாழ்ந்த ஒரு இடம், அதான் அங்கே இருந்த இடம் அது, சரியா? வார்த்தையிலே விளையாடுவாங்க. கருணாநிதி அவர்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றிலாம் படிச்சிருக்கேன் நான். என்ன அவரு மற்றவங்களையும் மரியாதை கொடுப்பாருங்க. என்னதான் எம்ஜிஆர் கலைஞர் அவர்களும் சண்டை போட்டா கூட அவங்க அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமாக நடந்துக்குருவாங்க வெளியில். அந்த நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியல தானே? ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. என்ன அது இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நீங்கள் நல்ல முறையில் எல்லாத்தையும் அனுசரித்து ஆட்சி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுபடியே நடந்துக்குங்க. எல்லா மக்களுக்குமான முதலமைச்சர் நீங்கள் தான். நீங்கள் எடப்பாடி ஐயாவுக்கு வந்து வேறு முதலமைச்சர்லாம் கிடையாது, அவர் கிடையாதுங்க. நம்ம முதலமைச்சர் அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறேன் நான், அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸ்டாலினுக்கு நீங்கள் தான் முதலமைச்சர், எடப்பாடிக்கு நீங்கள் தான் முதலமைச்சர், எல்லாத்துக்குமான முதலமைச்சர். அதாவது 35% நீங்கள் ஓட்டு வாங்கியிருக்கீங்க, 65% உங்களுக்கு எதிரானவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம். 100%ல் 35% நீங்கள் வாங்கியிருக்கீங்க.
உங்களுக்கு ஆப்போசிட்ல 65% இருக்கு. அப்ப அந்த 65%க்கும் நீங்க தான் முதலமைச்சர். சரியா? நான் இந்த 35% மக்களுக்கு மட்டும் தான் செய்வேன்லாம் சொல்ல முடியாது. அதனால எல்லாத்தையும் நீங்க வந்து அனுசரிச்சு எல்லாரோடையும் நட்போடு இருந்து நீங்க வந்து ஆட்சி அமைங்க. நல்லதே நடக்கட்டும்.